வணக்கண்ணா. நான் என்னோட பேர் வந்து அருள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சந்தைப்பேட்டையில் மொபைல் ஷாப் ஒன்று வச்சு நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் கடையில் வந்து ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக பணம் வேணும்னு சொல்லி வேலை செய்கிற பெண்கிட்ட வந்து எங்கள் கடையில் வேலை செய்கிற அந்த பெண்கிட்ட வந்து பணம் வேணும் எமர்ஜென்சின்னு சொல்லி கேட்டிருக்கப்போ அவங்களும் சரி ஓகே எமர்ஜென்சிக்கு நாங்கள் மாலை போட்டிருக்கனால ஒரு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிஞ்சங்காட்டியும் சரின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து அந்த மாதிரி பணம் அனுப்புங்க நான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பணம் அனுப்பிச்சிட்டு காமிச்சிருக்காப்புல சரி டிக்கானங்காட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி பணம் வந்துருச்சாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்காங்க 9,000 ரூபாய் பணம் வந்து அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டாங்க. உடனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் எடுத்து சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அந்த பணம் வந்து வரல மெசேஜ் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் வரலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உடனே வந்து கால் பண்ணி எங்கிட்ட வந்து தெரியப்படுறாங்க. இந்த மாதிரி வந்துன்னா பணம் வந்து நான் இந்த மாதிரி எமர்ஜென்சி கேட்டாங்க, நான் எனக்கு அனுப்பிச்சுட்ட மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பணம் வரல, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லாங்காட்டியும் நான் உடனே வந்து அங்கே பக்கத்தில் இருந்தங்காட்டி டக்குன்னு வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் அவர் போயிட்டு இருந்தார். கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த மொபைலில் இந்த மாதிரி பணம் அனுப்பிச்சு காட்டுங்கன்னு சொல்லாங்காட்டியும் அதை பார்த்தா பணம் அனுப்பிச்சிருக்கு. நிறைய பேத்துக்கு வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து காமிக்கும்போது சரி நான் நம்பிக்கை பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்த்தா அது ஆக்சுவலி வந்து அவரோட ஒரிஜினல் ஆப்பே கிடையாது. அது வந்து டூப்ளிகேட்டு வந்து ஃபோன்பேங்கிற ஒரு ஆப்பு. அந்த இதை வச்சுட்டு பணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கிட்ட இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் பணம் பண்ணுறேன்னு சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அப்புறம் நாங்கள் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்க்கும்போது பணம் அனுப்பலை. அவர் அக்கௌண்ட் பேலன்ஸே கிடையாது. ஆக்சுவலி அந்த இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி கொண்டு வந்து நாங்கள் விசாரிக்கும் போது அவர் வந்து இந்த மாதிரி நிறைய கடைகளை வந்து ஈரோடுலேருந்து இந்த மாதிரி இங்கே நம்ம பள்ளிவளத்தில் 2-3 கடையில் ஏமாத்துற மாதிரி சொன்னார். ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷனை போட்டு ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு காவல் ஆய்வாளர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இதை பார்த்துட்டு என்னென்ன இது பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. என் பேர் அருள். இதனால் வந்து என்னென்னா தயவு செஞ்சு வந்து முடிஞ்ச அளவு வந்து உங்கள் ஒரு இந்த மிஷின் இருக்கு இல்லையா, என்ன சொல்லுவோம் பேடிஎம் மிஷினு, இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண இது பண்ணுங்கள். அடையாளம் தெரியாத நம்பர் வந்தாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் நிறைய பேர் இந்த விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபோன்பேங்கிற ஒரு ஆப் நிறையா வந்து ஃபேக் ஆப் இருக்குது. இந்த மாதிரி வந்து பணம் அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் பணம் தராதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு பணம் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் கொடுங்க.